ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம படிக்கிறப்ப சில டாபிக்ஸ்லாம் நம்ம எத்தனை தடவை படித்தாலும் புரியவே புரியாது. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம குரூப் ஸ்டடி பண்ணுறப்ப இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறப்ப புரியும். அதே மாதிரி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேப், அக்கௌண்டன்சி ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜிஏஏபி கேப். இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஒரு ரூல், அக்கௌண்டிங் ரூல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் கேப். கேப் அப்படின்னா வந்துட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் கைட்லைன்ஸ். ஓகே, அப்புறம் வந்துட்டு இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ப்ராட் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸில் இருக்கும். அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் இன் டீடைல்டு ப்ராக்டிசஸ். டோட்டலி கேப் ரெப்ரசன்ட்ஸ் பெஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ். இதுதான் கேப். தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா மீனிங், கேப்போட மீனிங். கேப் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். ரூல்ஸ்னால் என்ன, ரூல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இது ரூல்ஸில் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா பிஸ்னஸ் அப்புறம் கார்பரேட் அக்கௌண்டிங் இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், லீகல் எல்லாமே வந்துட்டு இதில் டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது ரூல்ஸ் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு, எஃப்ஏஎஸ்பி அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட். இவங்க வந்து கேப்பை வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்டு செட் ஆஃப் அப்ரூவ்டு அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டு கேப் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா கேப்பை வந்து ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸாக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கேப் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக சம்மரைஸ் பண்ணுறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த ரெண்டுத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது இன்னொரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா கேப் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு கம்பெனி தான் மல்டிபிள் கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேப், அந்த கேப்போட ரூல்ஸ் வந்து இப்போ எல்லா கம்பெனியுமே வந்துட்டு சேம் செட் ஆஃப் ரூல்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து அவுட் சைட் பார்ட்டிஸ் வந்து அதை ரீட் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் கேப். பர்பஸ் ஆஃப் கேப் அப்படின்னா வந்துட்டு இது எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஃப்ரம் ஒன் ஆர்கனைசேஷன் டு அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதுதாங்க அந்த 5 பேசிக் பாயிண்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.